வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் கூறியுள்ளார். மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட 22 நாடுகள் ஈரானை வலியுறுத்தியுள்ளன. தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் மானவ் தாக்கரும் யசஸ்வினி கோர்படேவும் பட்டம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பிரகிருதி சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கும் வகையில் உயிரி எரிவாயு, பசுமை ஹைட்ரஜன் போன்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கென அறிவிக்கப்பட்ட 9 செயல்முறைகளில் கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கான திட்டங்களில் 40க்கும் அதிகமான நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக திரு மனோகர் லால் கூறினார். மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுகாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு வலுவடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். உள்நாட்டு மருந்து கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சிகள் காரணமாக உலக தரத்திலான மருந்துகள் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மருந்து உற்பத்தியில் தன்னிறைவு அடைய வேண்டியதன் அவசியத்தையும் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தினார். மேற்காசியாவில் நிலவி வரும் சூழல் குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு சையத் அப்பாஸ் அரகஷியுடன் ஆலோசனை நடத்தியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரமலான் பண்டிகையை ஒட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆலோசனையின் போது போர் காரணமாக மேற்காசியாவில் ஏற்பட்டுள்ள தாக்கங்கள் குறித்து விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நகர்ப்புறங்களில் வர்த்தக பயன்பாட்டிற்கு எரிவாயு குழாய்கள் மூலம் விநியோகம் செய்வதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நகர்ப்புறங்களில் உள்ள வர்த்தக சமையல் எரிவாயு நுகர்வோர் குழாய் இணைப்புகளை பெறுவதற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயுவை பதுக்குவோர் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. அனைவருக்கும் தூய்மையான குடிநீர் மற்றும் நிலத்தடி நீர் சேமிப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தருமபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை அதிகரிக்க செய்யும் வகையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 2026ஆம் ஆண்டின் உலக தண்ணீர் தினத்தின் கருப்பொருள் தண்ணீர் மற்றும் பாலினம். தண்ணீர் தொடர்பான முடிவெடுப்பதில் பெண்களுக்கு சமமான குரல், தலைமைத்துவம் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் வகையில் மாற்றத்தை உருவாக்க மற்றும் உரிமைகளின் அடிப்படையிலான ஒரு அணுகுமுறைக்கு ஐநா அழைப்பு விடுக்கிறது. தருமபுரி மாவட்டத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. 1.85 மீட்டர் சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளது. குறைந்து வரும் நிலத்தடி நீர்மட்டம் சுற்றுச்சூழலுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ளது. தருமபுரி மாவட்டத்திற்கு மழைநீர் சேமிப்பும் சிக்கனமாக தண்ணீரை பயன்படுத்துவதும் இந்த உலக தண்ணீர் தினத்தில் இன்றியமையாததாக அமைந்துள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். வீட்டுக்காக எத்தனையோ கியூல நின்னாலும் நாட்டுக்காக நிக்கிற கியூவே பெருமையானதுங்க. ஓட்டு கியூவே பெருமையானதுங்க. வாக்காளரே வணக்கம், நீங்க வாக்களிச்சா நாடு செழிக்கும். ஏழை எளியோரும் மாற்றுத்திறனாளி ஓட்டு போட வாராங்களே. முடியாத முதியோரும் கிராமத்து மக்களும் தான் தவறாம ஓட்டு போடுறாங்க.
இது நாடு தந்த உங்க உரிமை, ஜனநாயகம் காப்பது கடமை. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஜெர்மனி, பிரான்ஸ், ஜப்பான் உள்ளிட்ட 22 நாடுகள் ஈரானை வலியுறுத்தியுள்ளன. இது தொடர்பாக இந்த நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில், வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது கண்டனத்துக்குரியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் காரணமாக உலக அளவில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இதனை கருத்தில் கொண்டு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கூட்டறிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகம், பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், கனடா உள்ளிட்ட 22 நாடுகள் கையெழுத்திட்டுள்ளன. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை அடுத்த 48 மணி நேரத்திற்குள் மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டுவராவிட்டால் ஈரானில் எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். கேரளாவில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஊக்கத்தொகை குறைக்கப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரத்தன் யூ கேல்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் ஈடுபட்ட பணியாளர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் 2000 ரூபாய் ஊக்கத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளையுடன் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் முக்கிய வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அம்மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சன்னி ஜோசப் பெரவூர் தொகுதியில் ஒருங்கிணைந்த ஜனநாயக முன்னணி சார்பில் தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிலையில் 11 பேர் கொண்ட 3வது வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. அக்கட்சியின் திரு டி என் சுரேஷ் கோவளம் தொகுதியிலும், திரு வி ரத்தீஷ் பீருமேடு தொகுதியிலும், திரு அஜிமோன் மாவேலிக்கரா தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பில் திருவனந்தபுரம் தொகுதியில் வேட்பாளராக திரு சுதீர் காரமணா அறிவிக்கப்பட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் திரைப்பட திருவிழா மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நேற்று தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த திரைப்பட விழாவில் 4 மணிப்பூரி மொழி திரைப்படங்கள் உட்பட வடகிழக்கு பிராந்தியத்தைச் சேர்ந்த 9 படங்கள் திரையிடப்பட உள்ளன. திரைப்படத் துறையின் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த திரைப்பட விழா நடத்தப்பட்டு வருகிறது. தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் மானவ் தாக்கரும் யசஸ்வினி கோர்படேவும் பட்டம் வென்றனர். இந்தூரில் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் குஜராத்தின் மானவ் தாக்கர் 11-8, 11-9, 9-11, 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் மகாராஷ்டிராவின் ஜீத் சந்திராவை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார். மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் கர்நாடகாவின் யசஸ்வினி கோர்படே 11-9, 6-11, 11-7, 8-11, 11-9, 7-11, 11-8 என்ற செட் கணக்கில் செந்திரலதாஸை வென்று பட்டத்தை கைப்பற்றினார். கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி, சுஹாசினி சைனி தங்கப்பதக்கம் வென்றது. இந்த இணை 3-2 என்ற செட் கணக்கில் அன்கிதே போஸ், சம்பிரித்தி ராய் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியன் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அபய் சிங், வீர் சோட்ரானி, அனஹாத் சிங் ஆகியோர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அபய் சிங் 11-9, 9-11, 11-3, 11-8 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் அமிசென்ராஜ் சந்திரனை வென்றார். அயர்லாந்து அணியுடனான 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடர் அயர்லாந்தில் உள்ள பெல்ஃபாஸ்ட் நகரில் வரும் ஜூன் மாதம் 26 மற்றும் 28 தேதிகளில் நடைபெறவுள்ளது. சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் கர்நாடகாவில் உள்ள தும்குருவில் நடைபெறவுள்ளது. மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்திய முன்னணி வீராங்கனைகள் உட்பட 32 பேர் பங்கேற்கின்றனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 3-1 என்ற கோல் கணக்கில் கேரள அணியை வென்றது. தேசிய பாரா தடகள சாம்பியன் போட்டிகள் நேற்றுடன் நிறைவடைந்தன. ஒடிசாவில் நடைபெற்ற இப்போட்டியில் 39 தங்கம் உட்பட 95 பதக்கங்களுடன் ஹரியானா முதலிடத்தையும், 30 தங்கம் உட்பட மொத்தம் 51 பதக்கங்களுடன் தமிழ்நாடு 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். மருந்து உற்பத்தியில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது.
ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர வேண்டும் என்று ஜெர்மனி, பிரான்ஸ் உள்ளிட்ட 22 நாடுகள் ஈரானை வலியுறுத்தியுள்ளன. தேசிய சீனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் மானவ் தாக்கரும் யசஸ்வினி கோர்படேவும் பட்டம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.